அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இப்போ நான் என்ன ஃபுட் செய்ய போகிறேன்னா மசாலா பாஸ்தா. ரொம்ப நாளாக என்னோடய பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான் பாஸ்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து மசாலா பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சு. இந்த பாஸ்தா வந்து நிறைய டைப் இருக்குது. எக்கு, சிக்கன் அந்த மாதிரி செய்யலாம். வெறும் மசாலா மட்டும் போட்டு ஆனியன், தக்காளி போட்டு அந்த மாதிரி டைப்லேயும் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு முக்கால்வாசி குக்கிங்கில் இருக்கணும். அரை வேக்காடாக இருக்கக்கூடாது. அது குழந்தைங்க வந்து சாப்பிட்டா அது வந்து செரிக்காது, அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால் நல்லா முக்கால்வாசி பதத்தில் நல்லா வெந்திருக்கணும் பாஸ்தா. ஒரு பேன் எடுத்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெய்யும் சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் இருக்கிறதுனால நான் பட்டரும் ஆயிலும் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்தா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் பட்டர் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதுவும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா சேர்க்கணுன்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணாம் மல்லித்தூள். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா, அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் நாங்கள் ரொம்ப சாப்பிடாததுனால ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி அது ஸ்மெல் நல்ல வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து எக்கு, சிக்கனு எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் மசாலா பாஸ்தா மட்டும்தான் செய்கிறேன். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மசாலா பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். பாதி சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் பாதி, அந்த மாதிரி சேர்த்தா எல்லா இடத்துலையும் மசாலா வந்து அந்த பாஸ்தாவோட ஒட்டி டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா பரட்டி விட்டு மசாலா ஒன்றோட ஒன்று விட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இதழ் அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம டொமேட்டோ டச்சப் இருந்தால் கூட நம்ம அந்த இதையும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்தா இன்னும் அது டேஸ்ட் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சேர்த்தேன், பட் ஆனால் அதை காட்டல. அவ்வளோதான், மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வருவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டா அது கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலா பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நாளாக என்னோடய பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான் பாஸ்தா வேணும் வேணும்னு சொல்லிட்டு. நான் வந்து மில்க்கு வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இல்லை, எனக்கு மசாலா போட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காரம் அதிகமாக என்னோடய பையன் சாப்பிடாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் காரம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. என்னோடய பையனோட ஆசை நிறைவேறிடுச்சு. பாஸ்தா செஞ்சு கொடுத்தாச்சு. அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். தேங்க்யூ.